ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது தொடர்ந்து 90 நாட்களில் நாங்கள் இத்தாலிய வெகு வேகமாக படிக்கிறதுக்கான ஒரு வீடியோ சீரீஸ் தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ நாங்கள் ஏற்கனவே பல 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 வீடியோக்களை நாங்கள் ஏற்கனவே போட்டுட்டோம். இது பாகம் 8 அப்படின்னு சொல்லலாம். 9வது பாகம். என்னன்னு சொல்லிச்சுன்னா, நான் இன்னொரு சேனல்ல இத்தாலிய தனியை கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணினேன். பட் என்னால் முடியாமல் போயிட்ட காரணம் ஒரே இமெயிலில் வேறு சேனலை ஓப்பன் பண்ணுறதுல நிறைய இஷ்யூஸ் இருந்தாப்போல. ஸோ அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. ஸோ உங்களுக்கு இந்த 90 நாட்களில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களும் நிச்சயம் உங்களுடைய இத்தாலியினுடைய தரத்தை உயர்த்துன்றதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. ஸோ இதில் குட்டி குட்டியாக சில வேர்ட்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வேர்ட்ஸ் கிட்டத்தட்ட அதிகமாக பாவிக்கக்கூடிய வேர்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சின்ன சின்ன உதாரணங்கள் தான். உதாரணத்துக்கு கியே அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்போம். உதாரணத்துக்கு ஒரு ஆள் வீட்டில் கதவை பெல் அடிச்சாருன்னு சொல்லி சொன்னா நாங்கள் கியே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த கியே அப்படின்னு சொல்லி சொன்னா கி ஏ என்ன சொல்லி சொன்னா அதுக்கு உண்மையான அர்த்தம் ஜார் நீங்கள் அப்படி என்று சொல்லி தன்மையா கேட்கறது. ஓகே, கியே கீசை தூ அப்படின்னு சொல்லி கேட்டா, கீசை அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஓகே, கிய கிசை கிய கிய அப்படின்னு சொல்லி கேட்டா கி ஏ கி ஏ. உங்களுக்கு தெரியும், கீக்கு கடைசியில இருக்கிறதும் ஒரு வவல், மற்றது ஏ என்றதும் வவல். ஸோ நீங்க வடிவ ரெண்டையும் உச்சரிக்க வேணும். கி ஏ கி ஏ கிய அப்படின்னு சொல்லி கேட்டா ஜார் நீங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த கீயை நீங்கள் எங்கவுமே பாய்க்கலாம். கொங்கி வாய் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாரோட போகிறாய்? கொங்கி யாருடன். ஓகே, கீ அப்படின்னு சொல்லி சொன்னா ஜார் அப்படின்ற அர்த்தம். ஓகே, அடுத்தது ரெண்டாவது முக்கியமான வாக்கியம் கே. கே என்று சொல்லி சொன்னா என்ன? கிராக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. ஸோ கே அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்ற அர்த்தம். கே கோசா அப்படின்னு சொன்னாலும் என்னன்னு தான் அர்த்தம். கே என்று சொன்னாலும் அர்த்தம். கே கோசா ஃபாய் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கே கோசா ஃபாய் என்ன செய்யற. ஆனா கே கோசாண்டாலும் கே ஃபாய் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஒன்றுதான். ஓகே, ஆனா கே ஃபாய் அப்படின்னு சொல்லி கேட்கறது குறைவு. கே தீச்சி சொல்லி சொன்னா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கே தீச்சி கொசா தீச்சி அப்படின்றது பதிலாக கே தீச்சி அப்படின்னு சொல்ல கேட்கலாம். கே இதை சிஹெச்இ என்று ஷே அப்படின்னு சொல்லி நீங்க இங்கிலீஷ்ல வாசிக்க கூடாது. ஆக்சுவலா எனக்கு தெரியல அது இங்கிலீஷ்ல எப்படி வரும்னு சொல்லி. சிஹெச்ஏ கே என்று வரும் இத்தாலியில். ஓகே, கே 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 கோசா ஃபாய் கே கோசா ஃபாய் கே ஃபாய் அப்படின்னு சொல்லி கே ஃபாய் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்கிற அப்படின்ற அர்த்தம். ஓகே, அடுத்தது தோ வே. இது உங்களுக்கு தெரியும். தோவே வாய் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எங்க போறாய்? தோவே வா அப்படின்னு சொல்ல எங்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, தோவே தோவே அப்படின்னு சொல்லிச்சுன்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். தோவே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இழுத்தா அதுக்கு அர்த்தம் அவன் எங்க அப்படின்ற மாதிரி வரும். அவனோ அவளோ. தோ ஏ அப்படின்னு சொல்லி அந்த அச்செந்தோன்னு சொல்லுவாங்க இத்தாலியில. ஏக்கு மேல ஒரு கூட போட்டா அதனுடைய வித்தியாசம் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அதை நீங்கள் கவனிச்சு கொள்ளணும் இப்போதைக்கு. ஓகே, தோவே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தோவே வாய் தோவே வியேனி எங்க வாராய் எங்க போறாய். தோவே வாய் தோவே வியேனி. ஓகே, அது மாதிரி தோவே தோவே தோர்மி ஓச்சின்னு சொல்லி கேட்டா இன்றைக்கு எங்க படுக்க போற அப்படின்னு கேட்கலாம். ஓகே, வாதுதா மியமிக்கோ. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா குவாந்தோ. ஓகே, இதுல வடிவா கவனிக்க வேணும். இது டி வருகிறது. ஸோ இதனால இதற்கு அர்த்தம் எப்போது. ஓகே, டி வந்தா அதுக்கு அர்த்தம் வேற. ஓகே, குவாந்தோ என்றது வேற, குவாந்தோ அப்படின்றது வேற. ஓகே, குவாந்தோ என்றது குவாந்தோ வியேனி அப்படின்னு கேட்டா எப்போது வருகிறாய். ஓகே, குவாந்தோ 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 வியேனி. குவாந்தோ மாஞ்சி அப்படின்னு கேட்கலாம். குவாந்தோ போய் மஞ்சாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எப்போ நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, குவாந்தோ 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 குவாந்தோ. அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா குவாந்தோ. அது நாங்கள் ஆறுதலா கலைப்போம். குவாந்தோ கோஸ்தா அப்படின்னு சொல்லிச்சுன்னா எவ்வளவு முடியும் அப்படி, எவ்வளவு இதனுடைய விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறது. அது இருக்கட்டும் ஒரு பக்கத்துல. ஓகே, அது தீவிரம். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இப்ப கோமே அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்க்கலாம். கோமே என்றா எப்படி அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்ன எப்படி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக எப்படி கோமே தி கியாமி அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அர்த்தம் நீ எப்படி அழைக்கப்படுகிறாய் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, கோமே தி கியாமி. கொமேவா
அப்படின்னா எப்படி சுகம் அப்படின்னு சொல்ல, எப்படி போகுது வாழ்க்கை. கோமே என்றா எப்படி, வா என்றா போகிறது, எப்படி போகிறது. கொமே வா லத்தோ வீத்தா அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஆனா அப்படிலாம் கேட்கறது இல்லை. ஸோ வளமையில கொமே வா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு மீனிங்கே நீங்க வந்து அவற்றை நலத்தை விசாரிக்கிறீங்க அப்படின்றதான். ஓகே, கொமே வா, கொமே ஸ்தாய், கொமே ஸ்தாய், கொமே வா, கொமே ஸ்தாய் அப்படின்னு சொல்லி கேட்டா எப்படி சுகம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கோமே ஸ்தாய். கொமே வியேனி அப்படின்னு சொல்லிக்கிட்டா எப்படி வார. அதாவது உதாரணத்துக்கு நீங்க ஒரு நண்பருக்கு கால் பண்ணி, உங்களோட அமீகோவுக்கு கால் பண்ணி கொமே வியேனி கொல்ல துவ மாக்கினா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, உன்னுடைய கார்லையா வார, கொன் லா துவ மாக்கினா. ஓகே, கொல்ல துவ மாக்கினான்னு சொல்லிச்சுன்னா உன்னுடைய கார்லையா வார. ஓகே, con la tua bicicletta, ஓகே, உன்னுடைய சைக்கிளையா வார அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ கோமே அப்படின்னு சொல்லிக்கணும்னா கோமே எப்படி, கோமே சிஃபா அப்படின்னு சொல்லிச்சுன்னா எப்படி செய்வது. கோமே சிஃபா. அந்த சீஃபான்றது ஏன் அந்த முன்னுக்கு சி வருகுதுன்றதுக்குரிய அர்த்தம் நான் உங்களுக்கு பிறகு சொல்லித்தாரன். அதுக்கு உண்மையான அர்த்தம் குட்டியா உங்களுக்கு இப்ப டக்குன்னு விளங்குற மாதிரி சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா அது ஒரு டிஃப்ரெண்டான வேர்ப். அதாவது ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்றது, ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேர்ப். அந்த ரிஃப்ளெக்சிவ் வேர்ப் எல்லாமே வந்து முன்னுக்கு ஒரு விஷயத்த வந்து, அதாவது எனக்கு நானே கையை கழுவினேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃபார்ன்றது ஃபார்சி அப்படின்னு சொல்ற ஒரு வேர்ப். அதுல ஃபார்சி என்றது ஒரு ரிஃப்ளெக்சிவ் வேர்ப் என்றபடியால அது சி ஃபா அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அதை பற்றிலாம் ரொம்ப வரி பண்ணாங்க. கொமேஃபா அப்படின்னு சொல்லி கேட்டா கூட தப்பு இல்லை. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் நொன். நொன்னு சொல்லி சொன்னா மறுப்புக்குரியது. ஓகே, நொன் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே படிப்பிச்சுட்டேன், இருந்தாலும் திரும்ப சொல்லித்தாரேன். நோவுக்கும் நொன்னுக்கும் வித்தியாசம் என்னண்டா, நொன்னு சொல்லி சொன்னா பக்கத்துல ஒரு வேர்ப் கட்டாயம் வரும். ஓகே, நொம் வாதம் என்றா நான் போகவில்லை, நொம் மாஞ்சோ என்றா நான் சாப்பிட இல்லை. ஓகே, நொம் மீ பியாச்சே எனக்கு விருப்பம் இல்லை. பியாச்சேர்சி, பியாச்சேரேன்றதும் ஒரு ரிஃப்ளெக்சிவ் வேர்ப் தான். ஸோ ஐ திங்க் நொம் மீ வா சொல்லலாம். ஒய் மஞ்சாரே அங்கோரா அப்படின்னு கேட்பாங்க. நீ இன்னும் கொஞ்சம் சாப்பிடணுமா, ஒய் மஞ்சாரே, ஒய் அங்கோரா தி பியூ, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு. நோ நொம் ஓலியோ, நொம் மீ வா, எனக்கு இதுக்கு மேல போகாது, இதுக்கு மேல சாப்பிடலாதுன்னு சொல்லலாம். நொம்மி வா அப்படின்னு சொல்லலாம். நொம்போலியோன்றது பதிலாக நொம்மி வா தாந்தோ அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஓகே, நொம்மி வா பியூ அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஓகே, நொன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இல்ல அப்படின்னு அர்த்தம். அதாக்கே ஒரு விஷயத்த மறுத்து சொல்றது. அதாவது எந்த ஒரு வேர்ப்புக்கு முன்னாலேயும் நீங்க நொன்ன போட்டா அது மறுப்பா மாறும். ஓகே, non mangio, non posso mangiare, non posso cucinare, non posso vivere, என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லினா non posso vivere, என்னால சாப்பிட முடியாதுன்னா non posso mangiare, non posso vivere, என்னால non posso vivere più என்றா இதுக்கு மேல என்னால வாழலாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, அப்படி ஒரு சம்பவம் நடக்காது. ஓகே, அடுத்தது துத்தோ. துத்தோ அப்படின்னு சொல்லி சொன்னா முழுவதும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஓகே, துத்தோ, துத்தோ குவாந்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி worry பண்ணாதீங்க. துத்தோ அப்படின்னு சொல்லிச்சுன்னா முழுவதும். நான் உங்களுக்கு துத்தோ வரக்கூடிய மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். துத்தோ போஸ்டோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி துத்தோ போஸ்டோ. துத்தோ ஃபாத்தோ என்னுவாங்க, எல்லாம் செய்தாச்சு. துத்தோ ஃபாத்தோ, துத்தோ ஃபினித்தோ, துத்தோ எனக்கு நான் உடனடியே ஞாபகம் வருதுல. ஸோ இப்போதைக்கு துத்தோ ஃபினித்தோ, துத்தோ ஃபாத்தோ. ஓகே, துத்தோ என்றா முழுவதும், துத்தோ. துத்தி என்றா கணக்க, அது துத்தி ஃபன்மைக்கு சொல்றது, அதை பற்றி இப்போ யோசிக்காதீங்க. ஓகே, அடுத்தது வந்து மோல்தி தாந்தி. மோல்திக்கும் தாந்திக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, இருந்தாலும் ரெண்டையும் நீங்கள் நிறைய அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு ஆளை பார்த்து லுய் பார்லா மோல்தோன்னு சொல்றதுக்கும் லுய் பார்லா தாந்தோன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி மோல்தி தாந்தி என்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது ஓவரா கதைக்கிறதுக்கும் நிறைய கதைப்பெறவர்கள் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து அல்கூனி குவல்கே. அல்கூனி என்று சொல்லிக்கணும் சிலது, குவல்கே என்றா கொஞ்சம். ஓகே, அல்கூனி குவல்கே. குவல்கே மினூத்தோன்னு சொல்லிச்சுன்னா கொஞ்ச நிமிடங்கள். அல்கூனி மினூத்தின்னு சொல்லிச்சுன்னா கொஞ்ச நிமிடங்கள். ஓகே, சில நிமிடங்கள். இவ்வளவு தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விடயம். மீண்டும் அடுத்ததுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.